திரும்பவும் பிக் பாஸ் இருந்து இவங்கிட்ட பேசியிருக்காரு. வேற வழி இல்லையே அந்த மனுஷனுக்கு, வேற வழி இல்லையே. காரி காரி துப்பியிருக்காரு. பட் இருந்தாலும் இவங்களுக்கு புரியுமான்னு கேட்டா புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 17 நிமிஷம் கான்வர்சேஷன். இந்த கான்வர்சேஷன்ல ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடிய என்ன சொல்றது தவறுகளையும் சுட்டி காட்டினாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள அவர் பேசவே விரும்பாத ஒரு நபரா ஒரு சில பேர் இருக்காங்க. நம்ம சொன்னா நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. இந்த சீசன் இப்படி ஆனதுக்கு முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய எந்த நபர்கள்ட்டையும் அவர் முகம் கொடுத்து பேசுறதுக்கே விரும்பல. உண்மை அதுதான். வார வாரம் நம்ம ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்றோம். ஆனா போக போக அந்த விஷயத்து மேல் இருக்கக்கூடிய முனைப்பு உங்களுக்கு கம்மியாயிருது. ஒரு வீக் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு உத்வேகம் போக போக இல்லாம போயிருது. இதை 70 நாளுக்கு அப்புறமும் நான் பேசிட்டு இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு வேற வாய்ப்பு இல்லை அப்படின்னு பிக் பாஸ் பதிவு பண்றாரு. என்ன பண்றது, என் கிறகம், நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பதிவு பண்றாரு. கானா வினோத்தை பத்தி பேசும்போது கானா வினோத் பிக் பாஸ் கூட பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நின்று பிக் பாஸ் கூட எதிர்த்து பேசுறதுக்கு தான் தயாராகிறாரு. பிக் பாஸ்ன்றனால பேசாம உட்கார்ற. அப்படி நல்ல ஒரு கேள்வி கேட்டாரு. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்க போடுற சண்டே எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த கிரிக்கெட் விளையாடும் போது அது 6 இல்லை, ஃபுட்பால் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா உள்ள கோல் போகவே இல்லை அப்படின்னு சண்டை போடுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கு நீங்க எல்லாரும் போடுற சண்டைகளை பார்க்கும்போது அப்படின்னு செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்றாரு. இது இவங்களுக்கு உரைக்குமான்னு கேட்டா உரைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டேலண்ட் இல்லாம நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பிக் பாஸ் சொல்றாரு. பிக் பாஸ் ஏன் நம்ப வச்சிருக்காங்க. பிக் பாஸ் ஒரு இமேஜினரி கேரக்டரா இருந்தாலும் கூட இவங்களை நம்ப வச்சிருக்காங்க. உள்ள இருக்கவங்க பூராமே பயங்கர டேலண்டான ஆட்கள் நம்ப வச்சிருக்காங்க. ஒரு ஆள் கூட 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவன், உள்ள இருக்கவங்கள ஒருத்தன் கூட 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவன். இப்போ என்ன பண்றது, மீதி 40 நாளைகளை டோட்டலா இது பண்ணோம்னா இப்போதைக்கு பிக் பாஸ் திருப்பி பவுன்ஸ் பண்ணி திருப்பி பேசுற காரணம் இந்த சீசனை எப்படியாவது முடிப்போம். இதை நம்பி பல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை நம்பி பல ஸ்பான்சர்ஷிப் வாங்கியிருக்கோம். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதை 100 நாள் நம்ம ஓட்டியே ஆகணும் அப்படின்ற கண்டிஷனுக்கு இவங்க இருக்கிறது நல்லா தெரியுது. இது முழுக்க காரணம் இந்த சீசனோட கண்டஸ்டன்ஸ் தான். காலையிலிருந்து இவங்க பண்ணக்கூடிய எந்த விஷயங்களையும் ப்ரோமோல வைக்க முடியாத அளவுக்கு கேவலமா ஒரே ஒரு சண்டே வச்சு ப்ரோமோ ஓட்டுறாங்கன்னா இன்னைக்கும் வேற விஷயங்கள் எதுவுமே இருக்க போறதில்லை. கேப்டன்சி டாஸ்க், அந்த கேப்டன்சி டாஸ்கை பத்தி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஒரு பந்து, அந்த பந்துல கடைசி நேரம் உட்கார முடியாத நபர் அவுட் ஆகிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த பந்துல உட்கார்ந்துருக்க நபர் வெற்றி அடைவாங்க. அமித்துக்காக உருவாக்கப்பட்ட டாஸ்க் அப்படின்னு ஒரு சைட்ல தோணினாலும் சரி பரவாயில்ல, அமித் இந்த வாரம் கேப்டன் ஆகி என்ன பண்றாருன்னு பார்ப்போம். இந்த வாரம் பாரு அமித்தை டார்கெட் பண்ண போறாங்க. ஏன்னா எல்லா வாரம் கேப்டன் தானே டார்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் பாரு அமித்தை டார்கெட் பண்ண போறாங்க. அமித் ஆனால் கனியோட சேர்ந்து பயணிக்கிற மாதிரி ஒரு விஷயம், கனி பக்கம் ஒரு சாய்வு இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு தோண ஆரம்பிக்கிறதுனால அது பாருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அந்த வாரம் என்ன நடக்குன்ற பொறுத்திருந்து பார்ப்போம். பிக் பாஸ் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாரும் தலையிலும் ஏறி இருக்கான்றது தெரியாது. ஆனால் ஒரு சில ஆட்கள் தலையில் ஏறி இருக்கு வாய்ப்புகள் கிடையாது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ற பார்ப்போம். பட் ஒரு விஷயம் உறுதி, முடிச்சிட்டிங்கடா இந்த சீசனை டோட்டலாக முடிச்சிட்டிங்க. இந்த அளவுக்கு 70வது அதாவது 10வது வாரத்தில் 14 வாரம் இருக்கக்கூடிய 15 வாரம் இருக்கக்கூடிய பிக் பாஸ்ல 10வது வாரம் இந்த விளையாட்டை எப்படி விளையாடுறது அப்படின்ற எக்ஸ்பிளேஷன் கொடுக்கப்பட்ட முதல் சீசன் இதுவாக இருக்கும். இந்த வீட்டுக்குள்ள ஆஹா ஓஹோ பாரு கேமர், கமருதீன் கேமர், சபரி கேமர், அரோரா கேமர், கனி கேமர், எஃப்ஜே கேமர், சுவிக்ஸா வாவ் அப்படின்னு வெளியே கத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கதறிக்கிட்டு இருக்கக்கூடிய பிஆருக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாடா? உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நான். 10வது வாரத்துல உள்ள ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க ஒவ்வொருத்தனையும் கேமர் அப்படி இப்படின்னு வெளியே சொம்பு பிடிச்சி சொங்கு தூக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தனும் இவங்க பரவாயில்ல, அவங்க பரவாயில்ல, அவங்களுக்கு இவங்க பரவாயில்ல, இவங்களுக்கு பரவாயில்ல. வெக்கமா இல்லை உங்களுக்கு எல்லாம்? வெக்கமா இல்லை? காசுக்காக இதை பண்றீங்கன்னா தயவு செய்து பண்ணாதீங்க. உண்மையிலேயே கேவலமா இருக்குன்றத கேவலமா இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு நபரை கூட உள்ள அவர் பாத்தீங்கன்னா பாராட்டல. நீங்க இந்த சீசன்ல பெஸ்ட்னு நினைச்சக்கூடிய ஒரு மொமெண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு விக்ரம் கேட்கிறான் பிக் பாஸ்ட. எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு யோசிக்கிறேன்னு சொல்றாரு. அதெல்லாம் செருப்படி. இவங்களுக்கு புரியுமா? புரியாது. அப்படி ஒரு விஷயம் இருந்ததே இல்லை. நம்ம இவ்வளவு தூரம் உள்ள வந்திருக்கமே, இவ்வளவு தூரம் ஒரு மொமெண்ட் கூட இவருக்கு நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கலன்னா நம்ம இவ்வளவு நாள் உள்ள இருந்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்களா? கிடையாது. காசுக்கு சத்தவங்க எல்லாரும் பணத்துக்காக உள்ள வந்திருக்கீங்க. இன்னைக்கு கூட ஆதரே சொல்றாத, நான் காசுக்காக தான் உள்ள வந்தேன். இந்த மைண்ட் செட்ல உள்ள வர்றவன் முதல்ல ஆளை செலக்ட் பண்ணீங்களடா. எனக்கு தெரிஞ்சு முழுக்க லஞ்சம் வாங்கிட்டு நீங்க இதை பண்ணிருப்பீங்கன்னு தோணுதுடா. எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது. ஒரு மொமெண்ட் அவர் சொல்ல மாட்டாரு, ஒரு மொமெண்ட் கூட.
ஒரு மொமெண்ட் கூட அவருக்கு இல்லை. போன வாரம் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் திருப்பி எடுத்துட்டாரு. நான் எல்லாத்தையும் ஓன் பண்றேன், நான் உங்களை விட்டு கொடுத்ததே இல்லை, நீங்க எல்லாரும் என்னுடைய ஆட்கள் தான், என்னுடைய இதுதான். என்ன பண்றது, கிறங்கும், சொல்லித்தான் ஆகணும், ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லைல்ல. சில பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இனிமேலும் தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, அவங்க பெட்ரு இவங்க பெட்ரு, இவங்களுக்கு டைட்டில் கொடுக்கணும்னு சண்டை போடாதீங்களா. உள்ள ஒரு மனுஷன் ஓப்பன் அவங்க மேலாம் காரி துப்பிட்டு இருக்காரா. ஒருத்தனும் ஒரு வெங்காயமும் பண்ணல அப்படின்னு இந்த வாரமும் சொல்லியிருக்காரா. ஏத்துக்கங்கடா, ஏத்துக்கங்கடா. தாத்தா சொல்றேன் கண்ணுகளா, வேணாண்டா அவங்க வாழ்க்கை அழிச்சிடாதீங்க கண்ணுகளா.